வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தலைவர் எந்த காலகட்டத்திலும் ஒரு தத்துவத்தை வச்சுட்டு போயிட்டாரு, மக்களுக்காக சேவை செஞ்சுட்டாரு அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் அவரை பத்தி தவறுதூறு சொல்லி தவறான தகவல் சொல்லி அவரை அழிக்கவே முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட தடியால தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கும் பெரியார் அவர்களுக்கு குறித்து விஜய் அவர்களுடைய அறிக்கை காமிச்சு பாரிக்கிட்ட அவரோட கேள்வி கேட்கலாம்னு வந்திருக்கேன். நானே அந்த விஜய் அறிக்கை படிச்சுட்டு அப்படியே கருப்பு சட்டைக்கு மாறிட்டேன். பாரி செம்ம அறிக்கை. ஒரு டிரான்சாக்ஷன் பீரியட்ல தான் இருக்கீங்களா? ஏன் என்ன டிரான்சாக்ஷன் பீரியட் நினைச்சுக்க போறாங்க ப்ரோ? இல்ல, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கர் இருக்காப்ல, அவர் அப்படிதான் எப்பவுமே திராவிடத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாப்ல. சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அதுக்கு வாங்கி கட்டிக்குவாப்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் தப்பிச்சுக்குவாரு. ஏன்னா ஏங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே பேசுனேன், எதிர்கேள்வி நான் கேட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. அது மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்களான்னு தெரியல. இனிமேல் நான் எவ்வளவு நாடகம் கட்டினா வேலைக்கு ஆகாது பாருங்க. சரி, ஓகே. நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னா, தமிழை ஆரம்பத்திலிருந்தும் தமிழரை ஆரம்பத்திலிருந்தும் வெறுத்து ஒதுக்கிய ஒரு வயதான ஒரு நபரை பற்றி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பேர் ஈவே ராமசாமி. அந்த ஈவே ராமசாமிங்கிற அந்த சப்ஜெக்டை தமிழ் தேசியவாதிகள் மூடிவிட்டார்கள் அதுக்கு. ஆனா அதுக்கு புத்துயிர் கொடுக்குறேங்கிற பேர்ல விஜய் அவர்களை கொண்டு வந்துக்கிட்டு ஆட்டம். இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் சமீபத்துல இத்தனை ஆண்டு கால புரிதல்ல அவருக்கு ஈவேரா வழிகாட்டியாக தெரிந்தார். ஆனால் இடையில் இப்ப அவருக்கு புரிந்து விட்டது, ஈவேரா என்பது ஆபத்தானவர், அந்த கருத்தியல் என்பது ஆபத்தானது. இதை சொன்னவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஆபத்தானவர்களாக தெரிந்தார்கள். ஆனா இன்னைக்கு இப்ப அவர் உணர்ந்து கொண்டார். அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம் முன்னாடியே. அந்த அடிப்படையில இன்னைக்கு ஈவேராவே பொலன்னு பொழந்து விட்டுருக்காரு. கொஞ்சம் அந்த நடுவுல அந்த டைம்ல நடந்துச்சுல, உங்களுக்கு நம்ம பேசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதை நாங்க பேசியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பேசலன்னு இருக்கீங்க, போய் தயவு செஞ்சு போய் பாருங்க. நிறைய 2-3 காணொலியை நம்ம பேசிட்டோம். அது சம்பந்தமா தனியாவா பேசுவாங்க, அதான் பேசியிருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்க. இப்போ இந்த அடிப்படையில் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அவர் இந்த வழி, அதாவது இப்போ இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இந்த ஆண்டுலாம் இல்லை, ஒரு ஆண்டு தான் இருக்கு. இந்த ஓராண்டுல பாத்தீங்கன்னா அதிகமா அவர் மீட்டிங்ல கொள்கை தலைவர், முதன்மை கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி ஈவேராவை அறிமுகப்படுத்தினா அன்னைக்கு நம்ம விமர்சிச்சோம். அதுக்கப்புறம் பெருசா ஈவேரா பத்தி ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. சீமான் அவர்கள் ஈவேராவை கடுமையாக விமர்சிக்கும் பொழுதும் கூட அந்த ஒரு எதிர் விமர்சனம்ங்கிறது பெருசா இல்லை அந்த சைடு. சரி, ஒரு வேளை ஒப்புக்கு சப்பாவா ஈவேராவை தூக்கிட்டு வராங்க போல, புரிதல் இல்லாம தூக்கிட்டு வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டுருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனா இப்ப ஒருபடி இறங்கி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈவேராக்கு புகழ் வழக்கம்லாம் எழுதுறாரு. இவர் எழுதுறாரா இல்ல எவனா எழுதி கொடுக்குறானா தெரியல. பிளஸ் நியாயம் வேற படுத்துறாரு. அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு, அதை ஏன் சொன்னாரு தெரியுமா? அந்த மாதிரிலாம் இந்த பழைய குருடி கதவை தட்டிங்கிற கான்செப்டை திரும்ப பேசியிருக்காப்புல. இதெல்லாம் ஒரு விவாதத்துல உட்காந்தாங்கன்னா எல்லாத்தையும் உடச்சுட்டு போயிடலாம். ஒரே விவாதம். நீங்க வரணும்னு நான் கூப்பிடல. உங்க கட்சியில இருக்கக்கூடிய யாராவது நல்ல பேசக்கூடிய நபர்கள், இல்ல இந்த கருத்தியல் கொள்கை, உங்க கட்சியோட கொள்கை கருத்தியல் எல்லாம் நல்லா பேசக்கூடிய நபர்கள் ஒரு லைவ் டிபேட்ல உட்கார சொல்லுங்க. ஓகே, இந்த ஈவேரா வச்சு டாபிக் வச்சு அடிப்போம். தயவு செய்து வாங்க. ஒரே வீடியோல உடைச்சிட முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம். நீங்க முட்டு கொடுக்காதீங்க. நீங்க உண்மையாவே அவர் ஏற்கிறீங்கன்னா அதை எதனாலன்னு சொல்லுங்க. அது இல்லைங்கிறத நாங்க சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஆமா இது ரொம்ப தப்பு, அப்படி நம்ம ஓரம் வச்சிடணும்னு சொல்லி ஓரம் வச்சுட்டு வந்துருங்க. இல்ல நாங்க தூக்கி பிடிச்சுதான் தீருவோம், ஏன்னா நாங்க அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேர்ந்து அதாவது கப்பல்ல ஓட்டை விழுந்துச்சுன்னா கப்பல் மூழ்க தான் போகும். நீங்க ஈவேராங்கிற ஓட்டையை நீங்க போட்டீங்க அப்படின்னா அது மூழ்க தான் போகுது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ நீங்க அது காலத்துல தமிழர்களுக்கு இன்னைக்கு விழிப்பு வந்துருச்சு. திரும்ப கொண்டு சேர்த்து தமிழர்கள் தலையில ஈவேராங்கிற அந்த இதை முக்காடை போட முடியாது. அதான் நம்ம சொல்றோம். அதுக்கு இவருக்கு முட்டு கொடுத்து ஒரு ரைட்டப் எழுதியிருந்தாரு. அந்த ரைட்டப்ல எனக்கு நானே பதிவு போட்டிருந்திருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. பெரியார் போற்றுதும் பெரியார் போற்றுதும். என்னத்தை பெரியார் போற்றுதும் இந்த கேள்வி வருது இல்ல? எங்க இருந்து எடுக்கிறீங்க அதை? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு சிலப்பதிகார வரிகள், இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகார வரிகள்ல அந்த வர்ணிக்கும் போது இந்த வரிகள் வரும். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். இப்ப அதை எடுத்துக்கிட்டு பெரியார் போற்றுதும் பெரியார் போற்றுதும். ஏன்னா இலக்கியவாதிகள் இவங்கலாம், இலக்கியவாதிகள். அதனால ரைட்டப் எழுதினவரு பெரியார் போற்றுதும் பெரியார். இது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகம் தெரியுமா இது, இந்த மாதிரி எழுதுறது? ஏன்னா சிலப்பதிகாரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்தவே ஈவேரா. இந்த சிலப்பதிகாரத்தை அவர் வரி வரி படிச்சிருப்பாரானா? படிச்சதே கிடையாது. எவனோ ஒருத்தன் படிச்சுட்டு கதை சொல்றான், அந்த கதையை கேட்டுட்டு இவர் எழுதுவார். யாரு? ஈவேரா. விமர்சனம் பண்ணுவார். அப்படியா இப்படியானு. அதுல என்ன காட்சிகள் இருக்கு, அந்த காட்சியோட நுணுக்கங்கள் என்ன, அந்த காட்சியில இருந்து நீங்க உணர்ந்து கொள்வது என்ன, அந்த கதையை நீங்க நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னா அறிவு கட்ட முட்டாளுகளா? அந்த கதை நடந்த காலம் என்னடா? அந்த கதை நடந்த காலம் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கதை.
அந்த கதையில உங்களுக்கு வந்து ஒரு மேல் சென்ட்ரிக்கா யோசிக்கிறவனோட யோசனை எப்படி இருக்குங்கிறத ஒரு விமர்சன பார்வையில அந்த கதாபாத்திரம் இருக்கு. கோவலன் கதாபாத்திரம் ஒரு விமர்சன பார்வை. இந்த சிலப்பதிகாரத்தை ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் நீங்க படிச்சு முடிச்சுட்டா உங்களுக்கு கோவலன் மேல மதிப்பு வருமா, கண்ணகி மேல மதிப்பு வருமா? ஏன்னா கோவலன் தப்பு தானே ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணிட்டே வருது சிலப்பதிகாரம். புரியுதுங்களா? அப்ப நீங்க அந்த காப்பிய தலைவன் ஆக்சுவலா யாருங்க? காப்பிய தலைவன் ஆன் கேரக்டர் ஷேக் அதுல வந்து கோவலனாக இருந்தாலும் அட் த எண்டு அந்த காப்பியத்துடைய சிலப்பதிகாரம்னு சொன்ன உடனே உங்களுக்கு நினைவு வருது கண்ணகி வருகிறதா, கோவலன் வருகிறதா? கண்ணகி நீ செலவழிக்கிறியா, கோவலனுக்கு நீ செலவழிக்கிறியா? கண்ணகி தான். அப்ப இதுல இருந்து என்னது? அது ஒரு உமன் சென்ட்ரிக் நாவல்ங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம்? உமன் சென்ட்ரிக் நாவல் உலகத்துல எந்த மொழியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த புலவன் எழுதிட்டான் சொல்ற? நீ இந்த கேள்வி வருது இல்ல? உலகத்துல எங்கேயாவது உமன் சென்ட்ரிக் நாவல் இருந்திருக்கா? ஒண்ணு. பப்ளிக் சென்ட்ரிக் நாவல் தெரியுமா? சிலப்பதிகாரத்தில் பாடப்பட்டவர்கள் யார்? ராஜாவா, ராணியா? காமன் மேன்ங்க, வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்கள், காமன் பீப்புள் வச்சு உலகத்துல ஒரு நாவல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா? நீ தான் சொல்லுவீல, அந்த வைக்கலாம் சொல்லுவாரு, ரோமாபுரியிலே அந்த ஒரு மடியிலே எல்லாம் பேசுறீங்கல்ல. அது வேற பாட்டு மடியிலே அந்த பாட்டு வந்துட்டீங்க. சரி விடுங்க, எல்லாம் அவர் அப்படிதான் பேசுவாப்புல, ரோமாபுரியிலேயே அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவார்ல. இளையராஜா வந்து சிம்பனி முடிச்சுட்டு வந்தாரு. என்னென்னமோ நாவல்லாம் சொல்லுவீங்கல்ல, டாலமி லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் பேசுறீங்கல்ல, இருக்கா இதெல்லாம்? இல்ல ரஷ்யா நீங்க சொன்ன மாதிரியான கதைகள்லாம் வந்திருக்கு அந்த டைம்ல. அரசர்களை பற்றி தான் இருக்கும். உன்னுடைய காமன் பீப்புளை வச்சிருக்க நாவல்லாம் சமீபத்திய காலகட்டத்துல ஆஃப்டர் 1900 வருது. மேபி 18ல ஒரு சில நாவல்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா எத்தனை 2000 வருடங்களுக்கு முன்பு மக்களை மையப்படுத்திய ஒரு கதை, மூவேந்தர்களையும் உள்ள அடக்கிய ஒரு கதை, அது போக மேல் பிஹேவியரை பல இடங்கள்ல சுட்டி காட்டி கேள்வி கேட்கிற கதை, கதையோட காப்பிய தலைவனாக கோவலன் இருந்தாலும் கதையோடைய முடிவுலையும் கதையோடைய ஓட்டத்திலையும் கண்ணகியைத்தான் மையப்படுத்திய கதை. ஸோ இட் இஸ் என் உமன் சென்ட்ரிக் நாவல். இந்த நாவல்ல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கிரவுன் உருண்டு அவ காலுக்கு வருது கடைசியில. அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு நாவல். அந்த நாவலை வந்து நீ அதை வந்து போற்ற வேண்டாம், இகழாம இருக்கணும்ல. இவருக்கு என்ன பிரச்சனையா? அதுல என்ன பிரச்சனைனா வந்துட்டு கண்ணகி வந்து கோவலன்கிட்ட சண்டை போடலையா? ஏன் என்னன்னு சண்டை போடலையா? எப்படி என்ன விட்டுட்டு நீ இன்னொருத்த கூட போவ அப்படின்னு அவ சண்டை போடலையா? இதுவே எங்களுக்கு ஒரு விமர்சனம். கண்ணகி அவள் ஒரு சரியான மனைவியாக இருந்தாள். இன்னொன்னுங்க, இந்த சிலப்பதிகாரத்தை வந்து நீங்க முழுசா படிக்கணும். சிலப்பதிகாரத்தை வந்து இவங்க வந்து இந்த படத்தை பார்த்திருப்பாங்க மிஞ்சி போனா. இந்த படத்துல இருக்க கதையும் சிலப்பதிகாரத்துல கதையும் வேற வேற. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சீன் சொல்றேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதவியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கோவலன் கிட்ட இந்த செலவுக்கு அந்த செலவுக்கு நகையை வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆமா, அது அப்படித்தான் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து நாவல்ல அப்படிலாம் அதெல்லாம் இல்ல. நாவல்ல ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இவன் போய் செலவு பண்ணுவான். மாதவி எனக்கு செலவு பண்ணுன்னு கேட்க மாட்டான். இவன் போயிட்டு ஒவ்வொரு இதா போய் செலவு இறச்சிக்கிட்டு இருப்பான். அது யாருக்கு? மக்களுக்கு. மாதவிக்கு பிறந்த நாள் இருக்கும், அந்த பிறந்த நாளுக்கு இவன் மக்களுக்கு போயிட்டு பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டு இருப்பான். ரைட். விஜய் பிறந்த நாளுக்கு அவங்க ஃபேன்ஸ் பண்ற மாதிரி. புரியுதா நான் சொல்றது? இதை வந்து நீ வந்து கோவலன் என்ன கேட்டவன்னு சொல்ல. சரி, இப்ப இந்த கோவலன் வந்து மாதவி கிட்ட போனது வந்து இதுல ஒண்ணு என்னன்னா, ஈவேரா ஒரு விமர்சனம் ஒரு ஆடியோ ஒன்று இருக்கும். அந்த ஆடியோல அவர் சொல்லுவாப்புல வந்துட்டு எவனோ ஒருத்தர் சொன்னானா ஈவேரட்ட, அதான் சொன்னேன், சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி வச்சுக்கிட்டு வளர்றது. ஆனா ஒருத்தங்கிட்ட கேட்டேன், அவன் சொன்னான் அப்படின்னு அந்த பேசுவாப்புல. அதுல என்ன சொல்றாரு, மாதவி மாதிரி கண்ணகி கவர்ச்சியா இல்ல. இந்த ஆள் ஆடியோவே இருக்கு, போய் கேளுங்க. அவர் மாதவி ஃபேன் போல. மாதவி அளவுக்கு கண்ணகி கவர்ச்சியா இல்ல, அதனால அவ போயிட்டா அப்படின்னு யாரோ ஒருத்தன் சொன்னானா. படிக்க வேண்டாம்? கண்ணகியோட அழகை பற்றியும் அதை பற்றியான குறிப்புகள் எல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கு, படிக்கணும். மாதவியும் அழகானவள் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா கண்ணகியில இருந்து அவன் மாதவிக்கு கோவலனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? மாதவி ஒரு வெல் இன்ஃபார்ம்டு லேடி.
இன்டெலிஜென்ஸ். அவளோட இன்டெலெக்சுவல்ல கோவலன் ஈர்க்கப்பட்டுருவான். ஒரு எக்ஸ்போஷர் இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. இன்டெலிஜென்ஸ்ல அவன் ஈர்க்கப்பட்டுறான். அவள் நல்லா பாடுவா, அவ நல்ல டான்ஸரு, அவ ஒரு போயட்டு, அவ கம்பேரிட்டிவா பேசுவா, விதவிதமான தாட் ப்ராசஸ்ல அவளுக்கு வந்து அவ கூட டிபேட் பண்ண முடியும். அவள் கூட டிபேட் நடக்குது, அவ கூட பேசுறா. இவளோட அறிவாற்றல் கோவலனை வந்து அவள் மேல ஈர்ப்பு ஏற்படுது. இன்டெலிஜென்ஸ் இஸ் a great turn on அந்த மாதிரி. இப்ப இத படிக்கிற அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இந்த புக் as a novel இட்ஸ் a ஸ்டோரிடா, அதை புரிஞ்சுக்கோ. அந்த ஆத்தர் தான் எழுதுற, இளங்கோடிகள் தான் எழுதுறாரு. இட்ஸ் a ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்ன மீன் பண்ணி இதை படிக்கிறவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதா நீங்க அதுல பாக்கணும். அந்த கேரக்டர் ஒரு வில்லன் கதாபாத்திரமே இல்லாம இருக்குமா ஒரு நாவல்ல? எப்பவுமே ஆன்டகனிஸ்ட் இருக்க தான் செய்வாங்க. அப்ப தமிழர்கள் எல்லாம் கெட்டவர்களாக இருந்தாலும் லூசுத்தனமா இல்ல இது நீ பேசுறது? அப்ப அங்க வந்து மாதவியோடைய ஈர்ப்புல கோவலனுக்கு கண்ணகி கற்புக்கு உரியவள், கற்பில் சிறந்தவள், ஒரு மனைவிக்கான அத்தனை இலக்கணமும் பெற்றவளாக கண்ணகி இருக்கிறார். அப்படி கண்ணகி இருந்தும் மாதவியின் மீது கோவலனுக்கு ஈர்ப்பு வருதுங்கும் போது ஆஸ் ஏ ரீடரா, ஒரு சிலப்பதிகாரத்தை படிக்கக்கூடிய ரீடரா எனக்கு வந்து ஒரு தாட் வரும். அப்படி என்ன மாதவி கிட்ட சிறப்பு இருக்குங்கிற தேவை. அந்த சிறப்பு என்னவா சொல்லப்படுது? அறிவு. மாதவி ஃபார் மோர் இன்டெலிஜென்ட் தேன் கண்ணகி. அப்ப ஒரு பொண்ணுங்க இதை படிக்கும் போது என்ன தோணும்? நம்மளும் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கணுங்கிற எண்ணம் வரும். மாதவி அதாவது எவ்வளவுதான் நல்லவளாவே கண்ணகி இருந்தாலும், கற்புக்குரியவளாகவே இருந்தாலும், கல்வியில் சிறந்தவளாக மாதவி இருப்பதால் கோவலனுடைய ஈர்ப்பு அந்த பக்கம் மாறுது. அப்ப மாதவிக்கு அந்த இடத்துல ஈர்ப்பு ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணம் அவள் இன்டெலெக்சுவலா இருந்தா. அப்ப ஒரு பெண் இன்டெலெக்சுவலா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அந்த ஆத்தருக்கு இருக்கா இல்லையா? அந்த எண்ணத்தை பப்ளிக்கு அவர் கடத்துறாரா இல்லையா? இது எப்படி நீ கேவலம்னு சொல்லுவ? இதெல்லாம் எப்ப செய்யறாரு அவரு? நீ போற இடம்லாம் படை எடுத்துட்டு போய் ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ போற இடம்லாம் பெண்களை கடத்திக்கிட்டு இருக்கும்போது, நீ போற இடம்லாம் பெண்களை வந்து அடிமையாக்கி வச்சிருந்தப்ப, பெண்கள் வந்து கணவனுடைய காலை கழுவி குடிக்க வச்சுக்கிட்டு இருந்தப்ப, இன்னைக்கு நடக்குது வீடியோல பாக்குறேன் நேரத்துல. இது அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நீ பெண்கள் வந்து கணவன் இறந்துட்டா தீயில போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு இன்டெலெக்சுவலுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஆண்களுக்கு இன்டெலெக்சுவல் பிடிக்கும், அதனால பெண்கள் இன்டெலெக்சுவலா இருக்கணும் கதாபாத்திரத்துல காட்டுறாப்புல. ஸோ அதான் நம்ம சொல்றேங்களே, அந்த ஸ்கேலிங், அந்த ஒரு ஹையர் தாட் ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. கூமுட்டை கூட்டம் இது, திராவிட கூட்டம் ஒரு கூமுட்டை கூட்டம். இந்த கூமுட்டைகளுக்கு இதெல்லாம் புரியுமா? இலக்கிய ரசனைன்னா என்னன்னு இதுக்கு தெரியுமா? வாய்க்கு வந்தது பேசுறது. இந்த டைம் ஸ்கேலு, அந்த டைம் ஸ்கேல இருந்த சொசைட்டியோட நார்ம்ஸு, அந்த நார்ம்ஸுக்கு இந்த நாவலுடைய பிரசன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் எவ்வளவு முற்போக்கான கருத்துக்களை சொல்றான். நீ இந்த இருக்க நார்ம்ஸ்ல இருந்துகிட்டு நீ பொண்டாட்டி ஏன் சண்டை போட்டு தடுக்கலன்னு கேக்குற? நீ இன்னைக்கு வந்து ஒருத்தவனுக்கு அஃபேர் இருக்கு, எத்தனை பொண்டாட்டிகள் சண்டை போட்டு தடுத்து கிழிச்சிட்டாங்க சொல்லுங்க? ஒருத்தனுக்கு இப்ப ஒரு ஆளுக்கு அஃபேர் இருக்குங்க, சண்டை போட்டு எத்தனை பெண்கள் அந்த அஃபேர்ல இருந்து தங்களுக்கு சாதகமாக தன் கணவனை பாதுகாத்துக் கொண்டார்கள்? ரோட்டுக்கு இந்த பக்கம் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துக்கிறேன், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் அந்த ஏரியால அவங்களுக்கு ஒரு வீடு. சரி, இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேக்குறியே, கேட்க வேண்டிய நீ கேட்டிருந்தியா? ஒண்ணுக்கு மூணாக வாழ்ந்தவர்கள்ட்ட எல்லாம் ஏங்க சண்டை போடல நீ கேட்டியா? நீ கண்ணகி சண்டை போடலன்னு கோவப்படுறியே, சொன்ன கேவலமா இருக்கிறியா? எங்களுக்கு ஒரு 2 பேர் சண்டை போட்டிருந்தா, ஒருத்தர் சண்டை போட்டிருந்தா 2வது வந்திருக்காது, 2வது சண்டை போட்டிருந்தா 3வது வந்திருக்காது. இவங்க 3 பேரும் சண்டை போட்டிருந்தா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்திருக்காது. இதெல்லாம் பேசினா எவ்வளவு அருவருப்பா இருக்கு. இந்த கேள்வி அங்க வந்துருக்கும்ல, கண்ணகி ஏன் சண்டை போடல? எங்களுக்கு 2 வருஷம் கண்ணகி சண்டை போட்டிருக்கணும், சண்டை போட்டு கோவலனோட இது பண்ணிருக்கணும். கண்ணகியோட பண்பு அங்க இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ. முதல்ல அவ தன் கணவனை நம்புனா, தன் கணவன் தனக்கு துரோகம் செய்ய மாட்டான்ங்கிற நம்பிக்கையில அவ உண்மையா இருந்தா. அவ சந்தேகிக்கல, ஏமாந்துட்டா. அவ சந்தேகிக்கல. தவறு கோவலனுடையது. அந்த தவறு அவன் செய்யறான், அவன் உணர்றான் திரும்ப. அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்கடா. தயவு செஞ்சு எடுத்து படிங்க. படிடா பரமானா படிடா திராவிடா, படிடா திராவிடான்னு தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. முட்டாளா இருக்கடா நீ, திராவிடனாவே நீ முட்டாள்றா. நீ திராவிட முட்டாளா இருக்காத, அறிவார்ந்த தமிழனாக உணர்ந்து கொள். இல்ல ஃபர்ஸ்ட்லாம் நீங்க இப்படி சொல்றீங்க, இப்போ நான் வந்து இந்த பெரியாரிஸ்டுகள் திமுக கூட்டத்தை சொல்றீங்கன்னு எடுத்துப்பேன். இப்ப நீங்க வந்து தாவேகா கூட்டத்தையும் வந்து சேர்த்து சொல்றோம்ல, சேர்த்து தான் சொல்லணும். திராவிடத்துக்குள்ள நீ போனீங்கன்னா எல்லாருக்கும் சேர்ந்து தான் அடி விடுவோம்.
அப்ப அதுல வந்து பாருங்க, அது ரொம்ப சுவையான பாடல்கள். அதுல வந்து மாதவி இது பூம்புகார்ல வந்துட்டு இந்திர விழா நடக்கும். இந்திர விழாவே கலைஞ்சு போச்சு. பட் இந்திர விழா அந்த இந்திர விழா நடக்கும். அந்த இந்திர விழாக்கு ஊரெல்லாம் கூடி அந்த பீச்ல வந்துட்டு எல்லாரும் கூடுவாங்க. ஸோ அது இந்திர விழாங்கிறது அந்த கடல் சார்ந்த ஒரு திருவிழாவாக இருக்கும். கடல்ல வந்து எல்லாரும் வந்துட்டு அங்க வந்துட்டு பட்டங்கள் பறக்க விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அது இன்னைக்கு இந்திர விழாவோட சில வடிவங்கள் உலக நாடுகள்ல வேற வேற விதங்கள்ல பட்டங்கள் விடுறது, கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிறதுல அந்த கடல் சாகசங்கள்லாம் செஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த விழா. ஸோ அது மாதிரி என்ன, இவங்க ஒரு பீச் ரெசார்ட், ஒரு பெரிய ஒரு பீச் அரண்மனை, பணக்காரன் தானே கோவலன். ஸோ அந்த மாதிரி ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு வராப்புல. அங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு 2 பேரும் அந்த மக்கள்லாம் கூடி வந்து அந்த விழாவை சிறப்பிக்கிறத பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோவலனுக்கு ஒரு பாடல் பாடணுங்கிற எண்ணம் வருது இந்த இந்திர விழாவை மையப்படுத்தி. அப்ப அவன் என்ன பண்றான், யாழ் இசை எடுக்கிறான். யாழ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்மளோட கீட்டார் மாதிரியான ஒரு விஷயம், ஆனா டிஃபரெண்டா இருக்கும், பெருசா இருக்கும். அதை எடுத்து அவன் பாடுறான். அதுலயே நிறைய வகை இருக்குன்னு வைங்களேன், மகர யாழ், அந்த யாழ், மச்சி யாழ் நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கை அகல யாழும் இருக்கு. நீங்க இன்னைக்கு வெளிநாடுகள்ல இந்த யூரோப்ல எல்லாம் ஒண்ணு இருக்கும், அது பேர் என்ன மறந்துட்டேன் எனக்கு. ஹார்ப். ஹார்ப் வந்து இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் யாழ். ஹார்ப் மாதிரியே தான் யாழும் இருக்கும். ஸோ அந்த யாழை வந்து அவன் மீட்டிக்கிட்டு அவன் வந்து அந்த பாடல் பாடுறான். அது என்ன அதை மீன் பண்ணி பாடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரி வந்து ஒரு பெண். உங்களுக்கு காவேரிங்கிறது நதி, அந்த நதி வந்து ஒரு பெண் போல தானே. இப்போ அந்த நதி எங்க ஓடுது, சோழ நாட்டுல ஓடுது. ஸோ சோழ நாட்டுல ஓடுனா அந்த பெண்ணை வந்து ஒரு சோழனுடைய ஒரு மனைவி போல இது பண்ணி காவேரி. அதுல என்ன படுவான், மறைமுகமா தன்னோட மைண்ட் செட்ல தான் படுறான். ஸோ வந்து அதாவது நம்மளை பற்றி ஒரு புகழ்ந்து வர மாதிரி ஒரு விஷயம் அது. அப்ப என்ன பண்றான், சோழனை புகழ்ந்து பாடுறான். ஸோ சோழனை புகழ்ந்து பாடும்பொழுது என்ன வருது, காவேரி வந்து காவேரி தாயை போடுறான். அப்ப வந்து காவேரி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நதியாக இருக்கிறது. அதோடைய சிறப்பு வந்து கோவலனுடைய அது மனைவி போல பாடுறான். ஆனா எதனால அது சிறப்பு அப்படின்னா, இந்த சோழன் கங்கை வரைக்கும் படையெடுத்து போறான். ஸோ கங்கையும் அங்க மணந்துடுறான். ஸோ கங்கை வெற்றி பெறாங்கிறது. ஸோ அவனோட ஆட்சிக்கு கீழே கங்கை பகுதியும் வந்துருது. ஸோ கங்கையை அவன் மணந்துடுறான். அதே போல தென் பகுதியில வந்து குமரி நதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த குமரி நதியும் மணந்துடுறான். அப்ப இத்தனையும் மறந்தாலும் அவனுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாம உண்மையாக இருக்கக்கூடிய காவேரின்னு சொல்லி பாடுறான். ஸோ இது இந்த மீன் என்ன பண்ணுதுன்னா, அந்த காவேரி வந்து கண்ணகியா இருக்கலாம்ல. ஸோ மாதவிக்கு கண்ணகி இவன் புகழ்ந்து பாடுறான். கோவலன் வந்து அங்க கண்ணகியை புகழ்ந்து பாடுறான். கோவம் வருது அவளுக்கு வந்து ஒரு பொறாம. அப்படின்னு எப்படி நீ வந்து கண்ணகியை புகழ்ந்து பாடலாம் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கே உரித்தான அந்த ஒரு இதுக்கெல்லாம் கேட்கணும்னா ரசனை வேணும். ரசனை இல்லைன்னா வீடியோ கட் பண்ணிட்டு போயிருங்க. கமெண்ட் செக்ஷன்ல போடுறவங்களுக்கு சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க, சார் வந்து 10 நிமிஷத்துல சொல்லுங்கன்னா வணக்கம் நன்றின்ட்டு போயிடலாம், இல்ல பேசாம கூட கடந்து போயிடலாம். அப்படிலாம் இல்ல, இது ஒரு பாட்காஸ்ட். இது வந்து இதன் மூலமாக தமிழ் சமூகத்துக்கு நாங்க சொல்ல வருதுன்னா தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக சொல்றோம். பல நாட்கள்ல நம்மளுக்கே என்ன பிரச்சனையா இருக்குன்னா, மனசு என்ன கேட்கலன்னா என்னங்க ரொம்ப சின்னதா சில நேரம். அப்ப ஒரு சிலர் வந்து பெரிய வீடியோவை போடுங்க, 1 மணி நேரம் வீடியோவை போட மாட்டேங்கிறீங்க. ஒரு சிலர் வந்து சுருக்கி சொல்லுங்கன்னு. எங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை தான் நாங்க சொல்ல முடியும். உங்களுக்கு கேட்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கேளுங்க, இல்ல வேண்டாம், இல்ல போர் அடிக்குதுன்னு நினைச்சவங்க தாராளமா நல்லாதான் இருக்கு பாரி சொல்லுங்க. சொல்லிடுறேன் ஒரு இதா. அப்ப இந்த கண்ணகியை வந்து நீ எப்படி புகழ்ந்து பாடலாங்கிற போல மாதவிக்கு ஒரு ஒரு கடுப்பு வருது. அந்த கடுப்புல வந்து சரி நீ பாடிட்டில நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து பாடுறாங்க. அந்த எதிர்பாட்டுல அவங்க என்ன பாடுறாங்கன்னா, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சோழ மன்னனை புகழ்ந்துதான் பாடுறாங்க. ஆனா அவங்களோட பாட்டு எப்படி போகுது அப்படின்னா, காவேரி வந்து நல்லவளாக இருப்பதுக்கு அந்த காவேரிங்கிற அந்த நதி சோழன்கிட்ட இத்தனை ஆண்டு காலமாக செழிப்பாக ஓடுவதற்கான அடிப்படை காரணம், ஒழுக்க நெறி தவறாமல் சோழன் தனது செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்யறான்னு சொல்றது. ஆனா நீ அப்படி இல்லடா அப்படின்னு அர்த்தம். அவன் கரெக்டா இந்த மண்ணிலேயே தான் ஆட்சி செய்யறான், இந்த காவேரியிலே தான் அவன் இருக்கிறான். அவன் வந்து இந்த ஒழுக்கம் தவறாமல் செங்கோல் வளையாமல் அவன் ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக மாதவி வந்து தட்டுறாங்க. அப்படி தட்டும் பொழுது ஆக்சுவலா நீ வந்து கண்ணகியை நினைச்சு ஆக்சுவலா பாடியிருக்க மாட்டாப்ல கோவலனுக்கு அந்த தாட் ப்ராசஸ் உள்ள இருந்து சப்கான்சியஸ்ல நம்ம தப்பு பண்றோம், நம்ம மனைவி அந்த தப்பு பண்ணல, நம்ம தான் தப்பு பண்றோம்னு அவனுக்கு தெரியுது. சோ அவுட் ஆஃப் த கில்ட் அவனுக்கு அறியாமலே அவனோட மனைவிக்கு அவன் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் பாடல் பாடுறான். ஆனா அவனுக்கு வந்து ஆன் கான்சியஸ் அவன் அப்படி பாடல. ஆனா மாதவி பாடணும்னா அவனுக்கு அது உரைச்சிருது. அவன் மேட் ஆகுறான். ஹியூமன் சைக்காலஜி.
இந்த ஹியூமன் சைக்காலஜி எந்த அளவுக்கு இளங்கோவடிகள் அன்னைக்கே அது உணர்ந்திருந்தா ரொம்ப தெளிவா வைக்கிறாரு. நீங்க நம்ம வந்து இந்த கேஸ் லைட்டிங் இன்னைக்கு ஒரு டெர்மினாலஜி சொல்லிட்டு இருக்கீல, அன்னைக்கு கோவலன் அதை பண்றான். அதை இளங்கோவடிகள் பதிவு பண்றாரு. கோவலன் நியாயப்படுத்தி பண்ணல, கோவலனுடைய தாட் ப்ராசஸ் என்னங்கிறத பதிவு பண்றாரு. ஒரு ஆணாதிக்க சிந்தனை இல்ல ஒரு ஒரு ஆணுடைய சிந்தனை என்பது எப்படி இருக்குங்கிறத அவர் கரெக்டா பண்றாரு. டக்குன்னு என்ன சொல்றாரு, நீ எப்படி ஒரு மற்ற ஒரு ஆடவனை புகழ்ந்து பாடுவேங்கிறான். அவ தப்ப சுட்டி காட்டிட்டா, அவன் கரெக்டா இருக்காயா அப்படின்ட்டு சுட்டி காட்டுறா. நீ என்ன சொல்லணும், அப்ப நான் தப்பா இருக்கேனான்னு சொல்லி வருந்தணும். ஆனா இவனுக்கு அங்க வருந்த வரல. ஆனா இவன் என்ன பண்றான், பழிய தூக்கி திரும்ப ஒரு பெண் மேலேயே போடுறான். கேஸ் லைட்டிங். பழிய தூக்கி பெண் மேலேயே போடுறதுக்கு அவன் என்ன சொல்றான், எப்படி நீ இன்னொரு ஆம்பளைய நீ இன்னொரு சோழனை புகழ்ந்து பாடலாம், பழிய போடுறான். போட்டு அங்க சண்டை ஆகுது. அப்ப வந்து அந்த பெண்ணை திரும்ப கொச்சப்படுத்துறான். நீ என்னதான் ஒரு கணிகையர் குலம் தானே, ஐயோ கணிகையர் குல பெண்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதை புத்தியை நீ காட்டிட்டில அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் இரிட்டேட் பேசுறான். மாதவிக்கு வந்து இங்க ஹார்ட் ப்ரோக் ஆயிடுது. என்னடா அது இவ்வளவு சீப்பா நம்மள நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹார்ட் ப்ரோக் ஆயிட்டு அவ அப்படியே மெத்தையில சாஞ்சிருவா. ஒரு மாதிரி ஷாக்ல வந்து பெண்களுக்கு வந்து ஒரு வருத்தத்துல அப்படி சாயிற மாதிரி அவ சாஞ்சிடுறா. கோவலன் வந்து விட்டுட்டு போயிடுறான், திட்டிட்டு போயிடுறான். அந்த அரண்மனை விட்டு வெளியில போயிடுறான். போயிட்டு அவன் டைரக்டா கண்ணகியை பார்க்க வரான். சோ இதுதான் அந்த சீன். ஃப்ராய்டியன் லெவல்ல இருக்கே ப்ரோ. இதெல்லாம் நீ படிச்சு இதோட ருசி உணர்ந்து இதோட அந்த இலக்கிய ரசத்தை நான் சொல்றதுலாம் உனக்கு புரியவே புரியாது. இது வந்து நீ என்ன நினைக்கிற, கண்ணகியை வந்து இதை திட்டணும் முட்டாளாக்கணும்னு பேசிட்டு இருக்க. பட் இதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் நீ பாரு, எவ்வளவு ஒரு அறிவார்ந்த சமூகம் இதுன்னு. நீ இன்னைக்கு கேஸ் லைட்டிங்னு ஒரு டெர்மினாலஜி நீ கண்டுபிடிக்கிறடா. அன்னைக்கு அந்த கேஸ் லைட்டிங்க அவர் கண்ணு முன்னாடி காட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் எப்பிக்ல, ஒரு எப்பிக்ல 2000 வருஷம் முன்னாடி காட்டுறாரு. ஒரு ஆணுடைய கேஸ் லைட்டிங் தன்மை எப்படி இருக்கும், என்ன மீன் பண்றா, நீ என்ன புரிஞ்சுக்கிற, இது வந்து உடனே வந்து திட்டுற மாதிரி அது கிடையாது. அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது, இதை வந்து அவர் சரி சொல்றாரா, நியாயப்படுத்துறாரா? இல்ல அவர் ஒரு சார்பு எடுக்காம ரெண்டு பேரோட மைண்ட் செட்டையும் வந்து சூப்பரா லேயரா சொல்லிருக்காரு. சார்புலாம் எடுக்கலீங்க. அவர் வந்து இந்த கதையை மூலமாக மிக்ஸ்டு ஹியூமன் ரியாக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து அவர் வெளியில கொண்டு வராது தன்னுடைய கவி நடையின் மூலமாக. ஸோ இதன் மூலமாக த டேக் அவேங்கிறது ரொம்ப பெருசு, சாதாரண விஷயம் கிடையாது. த டேக் அவே இஸ் ஹியூஜ். சிலப்பதிகாரம்லாம் நீங்க வந்து புகழ்னா மணிக்கணக்கு புகழ வேண்டிய ஒரு நாவல். அதை வச்சுட்டு உட்காந்துட்டு நீ வந்து என்ன சொல்ற, தேவடியாளுக்கு இணையானது அது குப்பை உட்காந்து பேசி வச்சிருக்க. என்னையா பேசிட்டு இருக்க நீ உன்னை பொறுத்த வரைக்கும் உமன் சாசிட்டியா அவர் அங்க பேசுறாரு. ஒரு பெண் என்பவள் கற்போடு இருக்கணுங்கிறதுக்கான தேவையை அவர் பேசுறாரு. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. அது பல இடங்களில் அவர் ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. பாண்டியன் வீழும் பொழுது, பாண்டியன் அறம் தவறிவிட்டான் வீழும் பொழுது அவருடைய மனைவியும் அந்த இடத்துல வந்து தன் கணவனுக்கு ஏற்பட்டதை வந்து தனக்கு ஏற்பட்டதாகவே கருதி அவளும் உயிர் துறக்கிறார். அதே சமயத்தில் நீதி நெறி தவறுனா என்ன ஆகும், நீதி நெறி தவறிய பாண்டியன் என்ன அந்த நீதி நிலைநாட்ட அந்த இடத்துல சொல்றாரு, வளைந்த செங்கோலை தன் உயிர் கொண்டு நீட்டினான்ங்கிறது, நிமிர்த்துறான், தன்னோட உயிரை கொடுத்து நிமிர்த்திட்டான்டா. வளைஞ்சிருச்சு, ஒரு தப்பான தீர்ப்பு கொடுக்கும்போது அவனுடைய செங்கோல் வளைந்து விட்டது. ஆனால் அந்த வளைந்த செங்கோலை தன்னோட உயிரை கொடுத்து அவன் திரும்ப, இதெல்லாம் சொல்லும்போது உனக்கு எரியதான் செய்யும், திராவிடர்களுக்கு எரியும். இந்த குணம் வந்து உங்ககிட்ட இருக்கா? தப்பு செஞ்சிட்டோம்னா உங்களால ஏதாவது நீங்களாம் என்ன சொல்லுவீங்க, மிஞ்சி போனா என்ன சொல்லுவீங்க, நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்பீங்க, அதானே? அதுல எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு. நீங்க என்ன வந்து சுருண்டு உழுக போறவங்களா? இல்ல நீட்டு தான் ஞாபகம் வருது நீங்க சொன்னோன்னு. எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு உயிர் பலி. இன்னைக்கு உங்க இதுல வந்து ஏதாவது ஒரு பொண்ணு வந்து கண் கலங்கி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நக்காளி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க திமுக ஞாபகம் இருக்கா, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சரவண பவன்ல போய் வாங்கிட்டு வர வச்சுலாம் சாப்பிட்டாங்களா, ஞாபகம் இருக்கா? புறாக்கரியா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாருல. அந்த பெண் வந்து வீடு கட்டி கொடுக்கணுங்கிறதுல ஏதோ கட்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கடைசியில கட்டி கொடுக்கல. அந்த பெண் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினப்ப அந்த பெண்ணுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? கேஸ் போட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு பெண் கேள்வி கேட்கும் பொழுது அந்த பெண்ணின் மீது பொய் வழக்கு போட்டு அந்த பெண்ணத்துக்கு உள்ள உட்கார வைக்கிறதா உங்களுடைய நீதி. ஆனா அவன் என்ன பண்றான்? பாண்டியன் தப்பு செஞ்சுட்டான். ஒரு பெண் வந்து அரசபைக்கு வந்து தேராமண்ணாங்கிறா. தேராமண்ணா, தேராதவனே பேச முடியுமா? உங்ககிட்ட அப்படி பேச முடியுமா? எத்தனை யூடியூபர்ஸ் தூக்கி உள்ள தூக்கி போட்டுருக்கீங்க? எத்தனை யூடியூபர்ஸ் திமுக எதிராக பேசுற அத்தனை யூடியூபர்ஸ் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கீங்க. பாவம் நாளைக்கு வருண் அவர்கள் உங்களுக்காகவே அப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு.
அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், ப்ரோ எல்லாருமே உள்ள போயிட்டாங்க உங்களை தவிர அப்படின்னா. ஏன்னா டேய் நாங்க நியாயத்தையும் உண்மையும் நேர்மையும் பேசிக்கிட்டு இருக்கோம், தூக்கி உள்ள போட்டா போடட்டும், என்ன பண்ண முடியும்? ஆனா அதானே பண்றீங்க. ஆனா அன்னைக்கு அவன் என்ன பண்ணிருக்கான்? அனுமதிச்சிருக்கான். என்ன ஆய்வு செஞ்சிருக்கான்? தப்பான தீர்ப்பா? எப்படி அது என்னுடைய சிலம்பு, அந்த சிலம்பு தானே இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அவ உடைச்சு காட்டுறா, மாணிக்க பரல்கள் என்னோடது அப்படிங்கிறா. முத்து பரல்கள் மனைவியோடது, பாண்டியனோட மனைவியோடது முத்து பரல்கள். உள்ள உடைச்சா உள்ள முத்து, பாண்டிய நாடு முத்து. ஆனா என்னோடது மாணிக்க பரல்கள்னு சொல்லி அவ உடைச்சு காட்டுறா. மாணிக்கம் தெரிக்குது. தெரிச்சு அடுத்த நிமிஷம் நெஞ்சில ஹார்ட் அட்டாக் வருது. தப்பு செஞ்சுட்டோமேன்னு ஹார்ட் அட்டாக்ல சாவறான். இதுதான் வந்து நாவலு. இதோட சிறப்பு வந்து நீ எப்படி வந்து குறைச்சு பேசுவ? தேங்க்ஸ் டு விஜய், அவரால் தான் இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வெளில வந்திருக்கு. அப்ப இவ்வளவு சிறப்பான ஒரு சிலப்பதிகாரத்தை வாய் கூசாம இழிவுபடுத்தி கோவலன் வந்து போகும்போது கண்ணகி வந்து சண்டை போட்டு தடுத்திருக்கலாம்ல, இது பண்ணிருக்கலாம்ல, அது பண்ணிருக்கலாம்ல. அவ என்ன போடாம இருந்தாளா? சண்டை போடல. ஆனா அவளுக்கு அது பிடிக்கல. ஆனா கணவன் அந்த தப்பை செய்யறான், அவனாதான் உணரணும். அவன் உணர்ந்து வரான், அவளை ஏற்கிறான், உணர்ந்து வரான். அது வரைக்கும் வந்து நீ கூட தங்குன்னு அவ சொல்லிட்டு இருந்தாளா? இல்ல நீ பண்ணா நானும் அதே பண்ணுவேன் பண்ணல. அவ கரெக்டா இருந்தா, நான் என் வேலையை டியூட்டியை கரெக்டா பண்றேன், நீ உன் டியூட்டியை கரெக்டா பண்றியா? இல்ல. போறான் வரான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தா. கடைசியா திரும்ப வருவாப்ல கோவலனுக்கு என்னன்னா, நிறைய சொத்தை இழந்துட்டோமே, நம்ம பொருளாதாரத்துல இழந்துட்டோமே, இப்ப அடுத்து பிசினஸ் பண்ணுமே. கோவலனுடைய மாமனார் வீடு எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? பல கோடிக்கணக்கில் சொத்துக்கள் உடையவன். கோவலனுடைய அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? கோவலனுடைய அப்பாவும் பெரிய கோடீஸ்வரன். அப்பா கொஞ்சம் காசு பத்திர கொடுப்பானா கொடுக்க போறாரு. கேட்கலாமே. நம்ம இழந்துட்டோம், நம்ம தான் திரும்ப மீட்கணும், என்ன பண்றது? அதுக்கு முதலாதான் இந்த சிலம்பம் வரும். அந்த எண்ணத்துலதான் திரும்ப வரான். கண்ணகிட்ட வந்து புலம்புவான், எப்படி நம்ம வந்து மீட்கிறது. ஆனா கண்ணகி என்ன நினைச்சுக்குவா, அவ மாதவி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வேற எதுவும் இல்ல போல, இவர்கிட்ட எல்லாம் போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு, என்னங்க இந்தாங்க என்னோட சிலம்பு இருக்கு, நீங்க வேணா எடுத்து கொண்டு போய் கொடுங்கன்றா. அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு இன்னும் ரணமாகுது. அப்புறம் வந்து சரி வேற வழி இல்ல, அப்புறம் சிலம்பு வச்சுட்டு அதை கொடுத்து அதை இது மூலமா தான் அதை வித்து அதுல வர பணத்தின் மூலமா தான் அவன் அடுத்து தொழில் தொடங்குறதுக்கு அவன் யோசிக்கிறான். அப்ப போய் விற்க போகும்பொழுதுதான் அந்த சிலம்பை எடுத்துட்டு போய் விற்பனைக்கு, அப்புறம் அங்க விற்பனையில அந்த கொள்ளர், உங்களுக்கு தெரியும், அந்த கொள்ளன் வந்து மாட்டி விட்டுருவான், வந்துட்டு பொய்யா மாத்தி விட்டுருவான். அப்ப மாத்தி விட்டோன்னே தண்டனை என்பது இவரும் வந்து அவனை கொண்டுவான்னு சொல்ற போல கொன்றுவான்னு சொல்லிடுவாரு. அப்ப வந்து கோவலனோட தலை வெட்டப்பட்டு அவன் இறந்து விடுறான். அவன் திரும்பி வந்துட்டாங்கிறது கண்ணகிக்கு தெரிஞ்சிருது. அதனாலதான் நீ தன்னுடைய கணவனுடைய இதுக்கு நீதி கேட்க போறா. போய் நீதி கேட்க போறவ அங்க வந்துட்டு கேள்வி கேட்கிறா, இதாகிறா. அப்புறம் அந்த ஊர்ல பிரச்சனைகள் ஏற்படுது, மதுரை எரியுது. இதுதான் இருக்காது. இது ஒரு நாவல். இந்த நாவல்ல கண்ணகியோடைய கேரக்டர் ஏன் மெயினான ஒரு கேரக்டர் அப்படின்னா, அவ தவறு செய்யல. அவளோட அந்த மேரேஜ் வோவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த திருமண, அதுல இருந்து அவ மீற, அந்த உடன்படிக்கை அவ மீறல, கணவன் மீறினான். கணவன் அந்த தவறை உணர்ந்து வந்தான். கண்ணகியே போய் பேசலைங்க, நீ எப்படி என்னை விட்டுட்டு போனெல்லாம் பேசல. அவனா உணர்றான், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மனைவிக்கு வந்து. அது ஏன்னா வந்து அந்த மாதவியோடைய அந்த பேச்சு வந்து அவனுக்கு வந்து அதை உணர்த்துது. எப்படின்னா அது ஒரு ஒன்லைன்ல மாதவி கேட்கிறா, நீ தாயா இங்க வந்துடுங்கிறத மறைமுகமா சொல்லிட்டா. சோழனுடைய அந்த செங்கோல் மாறாத தன்மைதான் காவேரியை வந்து பெருமை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நம்ம தவறிட்டோம்ல, நம்ம தப்பா வாழ்ந்துட்டோம்லங்கிற அந்த அவனே உறுத்துது. அப்பதான் வந்துன்னா அவன் திரும்ப வந்துட்டு கண்ணகி கிட்ட வந்து, கண்ணகி நம்ம விட்டுட்டு வந்தது தப்புன்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் இறந்துடுறான். அதுக்கப்புறம் கண்ணகி போய் நீதி வாங்கி, அவனுடைய கணவன் வந்து களங்கமற்றவன், இந்த தப்பு அவன் செய்யல, மன்னிப்பையும் ஏற்கிறா. கணவன் தவறு செய்து வந்ததுக்கும் ஏற்கிறா. அதுக்கப்புறம் கணவன் வந்து தப்பான அக்யூசியேஷன்ல போய் அவன் மாட்டும் பொழுது அவன் மேல கண்டிப்பா கண்ணகிக்கு மேபி அந்த ஒரு கோபம் இருந்திருக்கலாம். கண்ணகிக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். என்னை விட்டு போனில இப்படிதான் நாசமா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு இருக்க பெண்கள் கூட அப்படி சொல்லலாம். ஆனா கண்ணகி அதை செய்யல. அவ மாறவே இல்லை. அவளுடைய அந்த கல்யாண தரப்ப திருமணத்தின் போது அந்த கோவலனை கரம் பிடிக்கும் பொழுது அவள் என்ன உறுதிமொழியை ஏற்றுட்டாலோ அந்த உறுதிமொழியிலிருந்து அவ இம்மியாலும் விலகல. கடைசி வரைக்கும் கணவனுக்காக நின்றாள். அப்ப இது எதான் சொல்லுது, கடைசி வரைக்கும் ஒரு மனைவி தன் கணவனுக்காக நிற்க வேண்டும், கணவனும் நிற்க வேண்டும். கணவன் நிற்கவில்லை என்றால் கோவலனுக்கு என்ன, கோவலனுக்கு வந்து இது இப்படிதான் தப்பான பாதையில போய் அவன் சொத்தை இழந்துட்டான், அவன் உயிரே போச்சு.
புரியுதுங்களா? அவனோட உயிரே போச்சு. இப்ப அந்த உயிர் ஏன் போச்சு? அவன் பெரிய பணக்காரன். இப்ப அவன் அந்த பணம் அவன்கிட்ட எப்பவும் போல அந்த பணம் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவன் போயிட்டு ஒரு அடகு கடையில போய் நின்று இருக்கணுமா? அந்த இடத்துக்கே போயிருக்க அவன் அந்த இடத்துக்கே போக மாட்டான். அப்ப இதுதான் நடக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப அழகா கவிதை நிலையத்துல அவ்வளவு சிறப்பான காட்சிகள் மூலமாக உருவாக்கி இருக்கிறாரு இளங்கோவடிகள். அதெல்லாம் உள்வாங்கறதுக்கு துப்பு இல்லாம உட்காந்துட்டு சிலப்பதிகாரம் வந்து பெண் அடிமைத்தனத்தை பேசுதுன்னு, எங்கடா பெண் அடிமைத்தனத்தை பேசுது? எங்க பெண் அடிமைத்தனத்தை பேசுது? எப்பவுமே அவன் சொல்லுவாரு, நான் சொல்றதை நம்பாத, நீயே அதை பார்த்து வந்து கரெக்டா எல்லாம் புரிஞ்சுக்கோன்னு. சோ அவர் சொன்னதே நம்ம பின்பற்றலாம். இன்னொன்னு என்னன்னா, மாதவியும் போயிட்டு அவன் வந்து அவனுக்கு மாதவி வந்து இன்டெலெக்சுவலா பிடிச்சிரும். என்னன்னா அவ கணிகையர் குலத்தை சார்ந்தவள்ல, இப்ப அவளை வந்து ஒரு ஏலம் விடுற மாதிரி விடுவாங்க. யார் வந்து அது ஏலம்னா இந்த மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாலை இருக்கும். அந்த மாலையை வந்து யார் வாங்க முடியுதோ, அது எத்தனையோ பொண்ணு அந்த மாலைன்றாங்க, அந்த மாலையை யார் வாங்குறாங்களோ அவங்க அந்த மாலையை வந்து மாதவிக்கு சூடி, மாதவி வந்து உங்களுக்கானவள் ஆயிடுவா அப்படின்னா அந்த கணிகையர் குலம்னா அது அந்த அந்த கம்யூனிட்டியோட நார்ம்ஸ். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அரசர்கள் இருப்பாங்க. அரசர்கள் அவளை வந்து அந்த மாலையை வாங்கிலான் இருப்பாங்க. கோவலன் வந்து பெரிய காசு போட்டு அந்த மாலையை வாங்கிடுவான். அப்படிதான் அவன் மனப்பான். புரியுதுங்களா? மாதவி வந்து தனக்குரியவளாக எப்படி மணந்து கொள்கிறான் என்றால் இந்த மாலையை வாங்கி போடுவான். ஏன் போடுவான் அப்படின்னா, மாதவி மற்றவர்களுக்கு உரிமையானவளாக ஆகிவிட்டால் இவனால அவ கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் லைக் செக்ஷுவல் ப்ரெஷர் அதெல்லாம் கிடையாது. அவளோட உடல் அழகுல ஈர்க்கப்பட்டெல்லாம் கிடையாது. அவகிட்ட அவன் பேசணும். இது ஏன் அப்படின்னா, கண்ணகி வந்து பாத்தீங்கன்னா இன்னசென்ட். கண்ணகியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கும். நிறைய டாபிக்ஸ்ல அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது. அவ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றதுலாம் அவளுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும். உடனே வந்து கால் வலிக்குதுன்னு உடனே டக்குன்னு வந்துருச்சா மதுரை, வெளியே பூம்புகார் விட்டு வெளியில வந்தோடனே மதுரை வந்துருச்சா கேப்பா. சோ இந்த மாதிரியான காட்சிகள் மூலமா என்ன சொல்லணும்னா, சி இஸ் அன் இன்னசென்ட். அவளுக்கு வந்து அவ வந்து வெளி உலகம் பெருசா தெரியாம வளர்ந்தவ, ஒரே வீட்டுல வளர்ந்தவ, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வந்துட்டா. இதுக்கு அந்த வயசு எல்லாம் ஏன் சொல்லணும்? கல்யாணம் பண்ற ஏஜ் எல்லாம் ஏன் சொல்லணும்? அங்க அந்த படத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போதே அது கிட்டத்தட்ட குழந்தை திருமணம் தான் கண்ணகிக்கு. அப்ப அந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ண அந்த வெளி உலக எக்ஸ்போசர் வந்து அவளுக்கு இல்லைங்கிறத ஒரு மறைமுகமா அவர் காட்டுறாரு. சோ அவ ஒரு இன்னசென்ட். அந்த இன்னசென்ட்ல அவ இருந்திருக்கா. அவளுக்கு வந்து அந்த ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வந்து மாதவி அளவுக்கு இல்ல. அப்படி ஒரு இன்னசென்ட்டா இருக்கிற பொண்ணும் தன்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவ எந்த அளவுக்கு சீறி பாஞ்சு போறாங்கிறது தான் அந்த கண்ணகியோட கேரக்டர் சொல்றது. இத மேலோட்டமா யாரோ சொல்றதை கேட்டு வந்து அசிங்கமா நீ வந்து எவனோ ஒருத்தன் என்னமோ சொன்னான்னு சொல்லிட்டு காதுல வாங்கிட்டு படிக்காம கொள்ளாம அதுல இருக்க தன்மைகளை உணராம ஒரு அவ்வளவு ஒரு நம்மளுடைய சொசைட்டி எந்த அளவுக்கு ஒரு முன்னோக்கி சிந்திக்கிற சிந்தனை கொண்ட சொசைட்டிங்கிறதே உணராம பட் நீ வாட்டு வந்துட்டு சகட்டு மணிக்கு வன்மத்தை கக்கிட்டும் உளறிக்கிட்டு இருந்திருக்க. அந்த உளறல்லாம் நம்ம கண்டிச்சிருக்கோம். பல தமிழ் தேசியவாதிகள் கண்டிச்சிருக்காங்க. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சிலப்பதிகாரத்தை சொல்றேன் அப்படின்னா, பெரியார் போட்டுறதும் சிலப்பதிகார வரிகளை திருடி சிலப்பதிகாரத்தை காலம் ஃபுல்லா இகழ்ந்த ஒருத்தர்கிட்ட நீங்க பெருமைப்படுத்துறீங்களே, இது எவ்வளவு பெரிய கேவலம். எவ்வளவு சிலப்பதிகாரத்துக்கு செய்யற கேவலம் இல்லையாது. இதுதான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். ஈவேராங்கிற பிம்பம் மிக மிக தப்பான ஒரு பிம்பம். இல்லங்க, இதான் நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சோன்னு கேட்கணும்னு இருந்தேன். இவர் எங்க இருந்து இதை எடுக்கிறார்? தன்னோட மனதுல இருந்து வருதா, இல்ல யாரோ ஒரு அட்வைசர் பண்றாங்களா, இல்ல திமுக கிட்ட இருந்து பெரியாருன்ற அந்த அரசியலை புடுங்கி தான் நடத்தணும்னு பாக்குறாரா? என்ன எதுக்காக இவ்வளவு முட்டு கொடுக்குறாரு? இவருக்கு பெரியார பத்தி எல்லாம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அவர் என்ன ஈஸியா கிறிஸ்டியன். சரி, அவர் என்ன பிரச்சனைனா, இங்க தமிழ்நாட்டுடைய மெஜாரிட்டி வாக்கு வங்கி எங்க இருக்கு? ஹிந்துஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கு. இப்ப இவரால பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? இவர் ஆல்ரெடி தான் ஜோசப் விஜய் அப்படிங்கறதுலாம் வெளிப்படையா சொல்லிக்கிட்டாப்ல, இது தெரியுது எல்லாருக்குமே. இவருக்கு என்ன ஒரு உளவியல் பயம் இருக்கு. நம்மள ஒரு கிறிஸ்டினா இவங்க ஏத்துக்குவாங்களா? ஆஸ் ஏ கிறிஸ்டினா நம்மள இவங்க ஏத்துக்குவாங்களா? நம்மளால அதை செய்ய முடியுமா? அப்ப அங்கதான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட இன்செக்யூரிட்டி வெளியில வருது. இப்ப அது இந்த இன்செக்யூரிட்டி தான் தலையில குள்ளா மாட்டிட்டு போய் உட்காருது. இங்க வேற யாரும் உட்காரவே இல்லையா பாரி? அவங்க ஏன் உட்கார்றாங்க? நாத்திகம் பேசிட்டு இருக்காங்க. முஸ்லிம்ஸ் நாளைக்கு கேட்டக்கூடாது, நீ மதத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்கானு நம்புறவங்க குள்ளா மாட்டிட்டு வரான். உங்களுக்கே எப்படி தோணுதுன்னா, விஜய் எந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு கேட்ட பண்ணதில்ல, பண்ணியிருந்தா உங்களுக்கு அங்க பார்த்தமே இது அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும். இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க. அந்த கேவலமான விஷயத்த வந்து நம்மளும் செய்யலாமா? கட்சி ஆரம்பிக்கிறப்ப குங்குமம் கூட தான் வச்சுட்டு வந்தாரு. குங்குமம் வைக்கிறது, திலகம் வைக்கிறது ஆஸ் எ நார்ம்ஸா நீங்க முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்கிறது. நீங்க எத்தனையோ பட ஓப்பனிங் விளக்கேற்றிருக்கீங்க, எத்தனையோ படத்துல வச்சிருக்கீங்க. இங்க நம்ம ஊர்ல இருக்க கிறிஸ்டியன்ஸும் சரி எல்லாரும் சரி இந்த குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறதுலாம் நார்மல் கல்ச்சருக்குள்ள இருக்கு. இது வந்து ரிலீஜியஸ் கூட நீங்க எடுத்துக்க தேவையில்லை. குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது என்னங்க ரிலீஜியஸா? சிலர் ரிலீஜியஸ் கன்சிடர் பண்ணலாம், பட் ஆனா இட்ஸ் நாட் ரிலீஜியஸ். இது ஒரு மேபி சில கிறிஸ்டியன் டிவிஷன்ஸ்ல அதை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பிலாசபியை திணிக்கிறதுனால வர வினைகள் அது. சரி,
பட் இது வந்து சந்தனம் குங்குமம் வைக்கிறதுங்கிறது வந்து இது வந்து கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் தானே ஒழிய இட்ஸ் நாட் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். எங்க ஜெயலலிதா வந்து மேல ஒரு துணி போட்டுட்டு இப்படிலாம் வந்து பேனர்லாம் பாத்துருக்கேன் நானு. விஜயகாந்த் குல்லா போட்டிருக்காரு, எம்ஜிஆருக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே குல்லா போட்டிருக்காரு. அதுதான் சொல்றோம், பழைய குருடி கதவை தட்டி அரசியல், அதே திராவிட அரசியல், இது வந்து புதுமை அரசியல் கிடையாது. அப்போ முஸ்லீமா ஒருத்தனா ஆக்சுவலா சுன்னத் பண்ணணும், அப்ப அடுத்து என்ன சுன்னத்தா? இந்த கேள்வி இருக்குல்ல. எப்படி கேக்குறீங்க? வேற என்னங்க, ஒரு முஸ்லீமா ஒருத்தன் கன்வெர்ட் ஆனோம்னா சுன்னத் பண்ணிருக்கும்ல, குல்லா மட்டும் மாட்டினா முஸ்லீமாங்க? கேட்கவே வலிக்குது. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் என்ன கேக்குறேன், பண்ண முடியாதுல்ல, அது ஏமாத்து வேலை தானே. அப்ப இது எதுக்கு குல்லா, ஏன் குல்லா போடணும் சொல்லுங்க? ஆக்சுவலா ஒண்ணு சொல்லணும்னா குல்லா இங்க போடணும்னு அவசியமே இஸ்லாத்துல, அதே ஒரு நண்பர் சொன்னாரு, இஸ்லாத்துல குல்லா போடணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க தாடி வளர்க்கணும் சொல்லியிருப்பாங்க, மீசை மலிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, இவ்வளவுதான். அதுல அவங்களுடைய எந்த ஒரு ஆணுக்கான இதுல குல்லா மாட்டல, அதெல்லாம் தலைப்பா கட்டு தலை கட்டலை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை முஸ்லிம்ஸ்ல. பட் நம்ம அது ஒரு கல்ச்சரல் ஆஸ்பெக்ட். அவங்களுக்கு எப்படி நம்ம சந்தனம் குங்குமம் நம்ம ஊர்ல கல்ச்சரல் ஆஸ்பெக்டோ, அதே போல அங்க அரேபியர்களுக்கு குல்லா மாட்டுறது இது மாட்டுறதுலாம் ஒரு கல்ச்சரல் ஆஸ்பெக்ட். இல்ல தெளிவா. ஆனா நீங்க சொல்ற இடிக்குதே, அவர் கிறிஸ்டியன், அதனால இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு, முஸ்லீம் இது பண்றாரு. பட் ஏன் வந்து பெரியாரையும் தூக்கி வச்சு பேசணும், ஹிந்துஸை கவரணும்னா ஏன் பெரியார? நீங்க இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அவர் வந்து ஒரு சிறுபான்மை அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கு. இந்த இமேஜை வந்து அவர் போக்கணும். இந்த இமேஜ் அவர் போக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே புகலிடம் அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தமிழ் தேசியம் பெரிய புகலிடம், அதுக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா அவர் வரல. அதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு, திராவிடத்துக்குள்ள போறாரு. திராவிடத்துக்குள்ள போனீங்கன்னா அது வந்து என்னன்னு பண்ணும் பாத்தீங்கன்னா, நாங்க எல்லா மதத்துக்கும் சமத்துவமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டும். அப்படி காட்டிட்டு தான் அங்க அரசியல் செய்யணும். ஆனா திராவிட அரசியல் செய்தா? அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறாங்க. எல்லா மதத்துக்கும்னா நீ வந்து தமிழ் பண்டிகைகளுக்குலாம் நீங்க வந்து சொல்லி விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லாம போறீங்கல்ல. சோ விநாயகர் சதுர்த்தி என்ன சொல்ல வரீங்க, தமிழர் பண்டிகை இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நோ, அது தமிழர் பண்டிகை தான், தமிழர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய பண்டிகை தான். எத்தனையோ ஆதாரங்கள் நான் காட்டி உங்களால டிபேட் பண்ண முடியும். நீங்க சொல்லியிருக்கணும்ல. சரி, வேற ஏதாவது பண்டிகைக்கு நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்களா? திமுகவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இவர் செயல்படுறாருன்றீங்க. அப்ப நீங்க திராவிட அரசியல கையில எடுத்துட்டோம். சோ நம்ம வந்து அவருக்கு என்ன ஒரு இன்ஃபியாரிட்டினா, நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியா பார்க்கப்பட்டுரும். சோ நம்ம அந்த அடையாளத்துல போய் மாட்டிக்க கூடாது. அந்த அடையாளத்துல மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா எல்லா மதத்துக்குள்ளேயும் வரணும். எல்லா மதத்துக்குள்ளேயும் வந்தா இவன் வந்து எல்லா கோயிலுக்கும் போக வேண்டியது இருக்கும், பொட்டு வைக்க வேண்டியது இருக்கும், பூ வைக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரியான விஷயம்லாம் சிக்கல் வரும். அப்ப என்ன நமக்கு சேஃப் ஜோனு? திராவிடம் பண்ண அதே அரசியல். எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட போட்டுக்கணும்ல விஜய், ஏன் பண்ணாம விட்டாரு? திராவிட அரசியல் என்ன பண்ணுமோ அதே பண்ணுவோம். இப்போ திராவிட அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க, குல்லா போடுறாங்களா? முஸ்லீம் கிட்ட போகும்போது போய் குல்லா போட்டுருவோம். கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போகும்போது ஒரு ஒயிட் சட்டையை போட்டு போறாங்களா, நம்மளும் ஒயிட் சட்டையை போட்டு போயிடுவோம். இவ்வளவுதான். கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் நீங்க புரியுது, ஆனா அது குழந்தைகளுக்கு மட்டும்தான், புரியுதுங்களா? வெள்ளை சட்டை போட்டோம்னா ஒரு யங் பாதிரியார் மாதிரி இருக்குமா, அப்படியே போயிட்டு எல்லாருக்கும் இது போட்டு பாஸ்டர் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு மேடையில வந்து சொல்லிட்டு பேசிட்டு போயிடலாம். இந்த அரசியல் செய்யறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரணுமா? இதுதான் வந்து உங்களோட தொழில் நடுவில் நிப்பாட்டிட்டு வரணும். நான் சொல்றேன், ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டீங்க. தொழில நடுவில் நிப்பாட்டிட்டுலாம் வராதிங்க, போய் நல்ல படமா நடிங்க. லியோ 2க்காக பல பேர் வெயிட்டிங். நீங்க இப்போ கூட சொல்லுங்க, நான் கட்சியை கலைக்கிறேன், லியோ 2 தான் அடுத்துன்னு சொல்லுங்க, எவனுமே கவலையே பட மாட்டான். இங்க பால் ஊத்துறதுக்கு போல அங்க போய் பால் ஊத்தலாம்னு எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. சோ அதான் நடக்க போகுது. ஆனா தப்பான அரசியல் பண்ணாதீங்க. இந்த குல்லா மாட்டிட்டு வர்றது, ஈவேராவை தூக்கி வச்சு பேசுறது. நான் சொல்றேன்ல, உங்களால மட்டும் இல்ல, உங்க கட்சியில இருக்க எந்த கொம்பனாலும் ஈவேரை காப்பாற்ற முடியாது. தப்பான ஒரு ஆளை எப்படிங்க காப்பாத்துவீங்க? இவ்வளவு காலம் இந்த தப்பான அரசியலை வச்சுக்கிட்டு தான் ஈவேரா பிம்பத்தை திராவிட நம்ம கிட்ட திணிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க திரும்ப வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்ட்டு வந்துட்டு திரும்ப நீங்க என்ன சொன்னீங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டின் 2 கண்கள்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப திராவிடத்துடைய உண்மை முகம் என்னங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்க எங்க கூட சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்ல வரல, பொய்யான திரும்ப கருத்துக்களை வச்சு நீங்க ஏன் நிப்பாட்ட பாக்குறீங்க? சரி, காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்க தெரியுதுல. தமிழ் சனியன் என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? தமிழ் சனியன் விளக்கம் கொடுங்க விஜய் அவர்களே. காட்டு மிராண்டி மொழிக்கு விளக்கம் கொடுக்குறீங்க, தமிழ் சனியனை விட்டொழினாரு, என்ன பண்ணலாம்? உடனே கனிமொழி போன்றவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, ஒரு அப்பா சொல்றதுக்கும் யாருப்பா அவங்க ஃபர்ஸ்ட் அப்பான்னு சொன்னா? அப்பான்னு எனக்கு அவர் தான் ஞாபகம். இல்ல, ஒரு அப்பா வந்து ஒரு பையன் கிட்ட வந்து அவர் திருந்தணும் இருக்கா திட்டுவாராம், அது மாதிரி அவர் திட்டினாரு. எப்படி சொல்லி திட்டினாரு? டேய் என்ன டே, நீலாம் என் பையனாடா, உன்னை வந்து என் பையன் சொல்லிக்கிறேன், எனக்கு வெக்கமா இருக்குடான்னு சொல்றது நார்மல். டே, நீலாம் என் பையனாடா, போய் தொங்குடா தூக்குலன்னு சொல்லி தூக்கு மாட்டி கழுத்துல தூக்கு கயிறை கொட்டு நெருக்கி எந்த அப்பனாவது கொல்லுவானா? நான் கேட்கிறேன். எல்லா அப்பாக்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அடிக்கவும் கூட செய்வாங்க, செஞ்சு உங்களை எப்படியாவது சரி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓ, தூக்குல தொங்கு, செத்துரு செத்துரு செத்துருன்னு சாகடிச்சா அவன் சைக்கோவா அப்பாவா? சைக்கோ தான். இப்ப நான் கேட்கிறேன், தமிழர்களுக்கு
நம்ம தமிழர்னு எதனை வச்சு சொல்றோம்? தமிழ் பேசுறோம், தமிழ்ல பிறந்திருக்கோம், தமிழ்ல எழுதுறோம், தமிழ் பேசுறோம், தமிழ்ல இருக்கனால நம்மள தமிழர்னு பண்றோம். இப்ப தமிழர்களுக்கு ஒரு தந்தையாக இருந்தார் ஈவேரா அப்படின்னா, இந்த மொழியை அழிச்சா நம்ம அழிஞ்சிருமா இல்லையா? மொழிதானே நம்ம உயிர். இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? அப்ப இந்த மொழியை அழிக்கணும்னு எவனா பேசுவானா? இந்த மொழியை அழிக்கிற வேலைகளை எவனா இறங்குவானா? எழுத்து சீர்திருத்தம்ங்கிற பேர்ல இவர் முன்வைத்த கொள்கை என்ன? ஈவேராவுடைய எழுத்து சீர்திருத்த கொள்கை என்ன? ஈவேரா பயன்படுத்திய எழுத்து சீர்திருத்த கொள்கை ஈவேரா முன்வைத்தது அல்ல. அது ஏற்கனவே பல பேரால் முன்வைக்கப்பட்டதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் ஈவேராவாக முன்வைத்த கொள்கைங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்தூர்களே கூடாதுன்னாரு. காட்டுமிராண்டி கால எழுத்தூர்கள்னாரு. அதை தமிழ் எழுத்தூர்களை, அதுக்கு பின்னாடி இலக்கண இலக்கியம் ஒரு மண்ணும் புரியாம காட்டுமிராண்டி கால எழுத்தூர்னு சொல்லி அதை அழிக்கப்பட்டாரு. அது ஆங்கிலத்தில் எழுதினாரு. வழிந்து ஆங்கிலத்தில் எழுதவும் ஆரம்பித்தாரு சில இடங்கள்ல. இதே மாதிரியான நடைமுறையை நீங்க யார்கிட்ட பார்க்கணும்னா சோ ராமசாமி கிட்ட பார்க்கலாம். ஈவே ராமசாமியும் சோ ராமசாமியோட கொள்கையும் ஒரே கொள்கை மொழி சார்ந்த விஷயத்துல. இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதான் சொல்றேன், தமிழர்களை தூக்கு மேடையில் ஏற்றி தூக்கு கைத்துல தொங்க விட முயற்சித்தவர் ஈவேரா. தமிழ் மொழியை அவரை தான் செய்ய பார்க்கிறாரு. நமக்கு இன்னைக்கு யோசிங்க, இன்னைக்கு ரூன்னு போடுறீங்க, ரூ தமிழ் எழுத்தூர்ல எங்க போய் ரூவா போடுவீங்க? வருமா வராதா? தமிழ் எழுத்தூரை அழிக்கணும்னு பேசினாரா இல்லையா அவரு? எப்படி மொழியே மொழிதான் வேறு வேற இழந்துரு வேற இருக்கிற ஒருத்தர் தந்தைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல டிஃபெக்ட் இருக்கவங்களா ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்கணும்? இவ்வளவு பெரிய இந்த முட்டு கொடுத்து இது பண்றேன். அது ஓப்பனா என்னன்னா, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ்க்கு எதிராக ஈவேராவை கொண்டு வந்து நிப்பாட்டணும். லூசுத்தனம், இது முட்டாள்தனம். ஈவேராவை கொண்டு வந்து நீ ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ்க்கு முன்னாடி எதிர்த்தா நிப்பாட்டினா ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் தான் க்ரோ ஆகும் நல்லா. சிம்பிள் ஆஸ் தட். ஈவேராவை கொண்டு வந்து நிப்பாட்டாம இந்துத்துவா பாலிடிக்ஸ மனிதத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி அழிங்க. அங்கதான் அது புரிய வரும். மனிதத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா தான் இந்துத்துவா பாலிடிக்ஸ். ஈவேரா மனிதமா? பிராமண அக்ரகாலத்துல போய் இனப்படுகொலை சொல்லி பெண்ணுன்னு சொல்லியிருக்காரியா? தெரியுமா தெரியாதா? பூணுலாரு, குடுமியாரு, இதுதான் மனிதமா? அக்ரஹாரங்களை ஒழித்து கட்டணும், அக்ரஹாரத்துக்குள்ள இருக்க பிராமணர்கள் எல்லாரையும் கொலை செஞ்சா இந்த நாடு உருப்படும் பேசியிருக்காரு. இது மனிதமா? ஒருத்தன் குடுமி வச்சிருக்கான், மீசா வளர்க்குறான், உனக்கு என்ன வலிக்குது? இந்த கேள்வி வரும்ல. அவன் முதுகுல ஏதோ தொங்கல, உனக்கு என்ன வருது? இந்த கேள்வி வருமா ராதா? உனக்கு தேவை நீ போட்டுக்கோ. யாராவது தடுக்க போறாங்களா? போட்டுக்கோ. அங்க இருந்து எங்க வந்திருப்பாரு? அவன் குல்லா போட்டிருக்கான், அவன் தாடி வச்சிருக்கான், அங்க வந்திருப்பாரு அவரு. இங்கதான் வராங்களே. நீ முஸ்லீம் பெண்கள் ஏன் பர்தா போறாங்களும் யார் பேச? நம்ம பேசுறோமா? நம்ம இன்னைக்கு அது பர்தா போடாதீங்க தோழி பேசுறோமா? பேசுறாங்களே யாரு? அவங்க பர்தா போடுறாங்க போடல, அவங்களோட ட்ரெஸ், அவங்களுடைய சென்ஸ், அவங்க போட்டுக்கிறாங்க. உனக்கு என்ன வலிக்குது? யார் அதை எழுதா பேசியிருக்கா இது வரைக்கும்? திராவிட கூட்டம் தானே, திமுக கூட்டம் தானே. இதே வேலை யாரு செய்யறா? இன்னொன்னு பர்தா போடக்கூடாதுன்னு யாரும் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, சங்கீஸ். இப்ப இவங்களோட புரியுதா? அவன் செய்யறதுதான் இவங்களும் பண்றாங்க. மனித குலத்துக்கு எதிரானது. அவங்க பண்றதான் இவங்களும் பண்றாங்க. இவங்க அதுக்கு வேற ரீசன், அவங்க வேற ரீசன். பட் எண்ட் ரிசல்ட் சேம். அவனும் தமிழ் மொழி அழிக்கணும்னு பார்ப்பான், இவனும் தமிழ் மொழி அழிக்கணும்னு பார்ப்பான். அவனும் தமிழர்கள் இழிவுபடுத்தி பேசுவான், இவனும் தமிழர்கள் இழிவுபடுத்தி பேசுவான். இவன் நீசபாசமா, இவன் சனியம்பா, காட்டு முன்னாடி மொழியும்பா. எண்ட் ரிசல்ட் ஒண்ணுதான். ஆனா இவன் அதை சொல்றதுக்கு வேற காரணம் சொல்லுவான், அவன் அதை சொல்றதுக்கு வேற காரணம் சொல்லுவான். தமிழர் விரோத நடவடிக்கைகள் எல்லாம் ஒண்ணுதான். அதை தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த அரசியலுக்குள்ள போயிட்டு நீங்களும் ஏமாறாதீங்க, மக்களையும் ஏமாத்தாதீங்க. இதை நீங்க கையில எடுத்து நீங்க போக 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 அதுதான் உங்களோட வீக் பாயிண்ட். சரி, கரெக்டா நான் கேட்கிறேன். அவர் கொள்கை தலைவர் சொல்லிட்டாரு, சிலையும் வீட்டுல அந்த ஆபீஸ்ல வச்சுட்டாரு. அவர் உங்களுக்காக நீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்து மாத்திக்கலாம் போறதுல பாரு. இன்னொரு அறிக்கை நான் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க தொடர்ந்து அப்ப அடிதான் வேற என்ன பண்ண முடியும்? ஈவேராங்க ஒரு பொய் பிம்பத்தை கொண்டு தமிழன் தலையில யாரு கட்டினாலும் அடி விழுகதான் செய்யும். அந்த அடியை கொடுத்துதான் தீரணும். நல்ல மாற்று கருத்துல நமக்கு இல்ல. யாரும் கொடுக்கலாம், நானும் கொடுப்பேன். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ டிவிகேல உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தராங்க. அப்பயும் நீங்க எப்படி பேசுறத மாத்திக்க மாட்டீங்க? டிவிகேல எது பெரிய பதவி? எது பெரிய பதவி? அதே எனக்கு தெரியல. சரி, புஷி ஆனந்த் அனுப்பிட்டு உங்களை அப்பயும் நீங்க மாத்திக்க முடிஞ்சு போச்சு. சரி, இல்லங்க, நம்ம நிறைய பேர் 360 டிகிரி எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதுல இவங்களும் தொடர்ந்து இருக்க போறாங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா இந்த நடவடிக்கைகள் எடுத்தார்களா இருப்பாங்க. புரிதல் இல்லாமல் அவங்க கொள்கை தலைவர்களை காமிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு கான்ட்ரடிக்டா காமிச்சிருக்காங்கன்னா, இவரே எழுதுறாரு விளக்கம். பெண் விடுதலைக்காக ஈவேரா அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கட்சியில 2 பெண்களை நீங்க ஆல்ரெடி காட்டி வச்சிருக்கீங்க வழிகாட்டிகளாக. அதுல வேலுநாச்சியாருடைய காலம் என்ன, ஈவேராவுடைய காலம் என்ன?
வேலுநாச்சியார் தமிழகத்தில் ஒரு ராணியாக வலம் வந்து கொண்டு இருந்தார்கள் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈவேரா வந்துதான் எல்லாத்தையும் பண்ணாருன்னு நீங்க சொல்றது பொய் தானே? ஒரு பெண் தலைவியாக இருந்து ஒரு பெரும் படையை வழிநடத்தக்கூடிய இடம் தமிழ் சமூகம் கொடுத்திருக்கிறது என்றால் யார்கிட்ட வந்து உருட்டிட்டு இருக்கீங்க? ஈவேரா வந்து பண்ணாருன்னு கரெக்டா? இன்னும் இதுல வந்து இந்த சதி சிஸ்டத்துக்கு ஈவேராவை கொண்டு வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. பொய்யை சொல்லி நீங்க முட்டு கொடுத்து என்னன்னு புரியல. முளை வரி இதுக்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. முளை வரிக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஈவேராவுக்கு எக்கடா முளை வரிக்கு எதிராக என்னன்னே புரியல. சும்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஆள்னா புரியல. அடுத்து வந்து ஆப்பிரிக்க மக்களை வந்து அடிமை சங்கிலிருந்து உடைத்தவர் மார்ட்டின் லூதர் கிங் முழிப்பாரு என்னையாது அப்படின்னு எல்லாம் எப்படிதாங்க பண்றாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் வந்து இவர் தானே என்ன முளை வரைக்கும் ஈவேராக்கு என்னையா சம்மந்தப்படுத்திக்கிட்டோம். எந்த அடிப்படையில அறிக்கை விட்டா ஓகேவா? இது தவறுன்னு ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாரு. உடனே அவர் தாங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு, அதுக்காக போராடினவே, அதுக்காக சிறைக்கு போனவே, அதுக்காக வந்து மார்பே அறுத்து கொடுத்தவெல்லாம் காணாம போயிருவா. அது எங்க நடந்துச்சு? அது கேரளால, தமிழ்நாட்டுல இல்ல ராஜா. தமிழ்நாட்டில் இருக்க நாடார்கள்லாம் வந்து அப்படி இல்லப்பா, கேரளால தான் அது நடந்துச்சு. அதுக்கு நம்ம தனியா நம்ம பேசியிருக்கிறோம், போய் பாருங்க தயவு செஞ்சு. என்ன ஏதுன்னு ஒரு இதுவும் புரியல. எழுதி கொடுக்குறவங்களோட பிரச்சனை. ஈவேரா நான் சொல்றேன், ஈவேரா வந்து நீங்க வந்து இந்த அரசியல் தளத்துல ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் முற்போக்காளர் அப்படி இப்படிலாம் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிருவீங்க. யாரும் தேவை, நானே போதும். உங்க கட்சியில யாரை வேணாலும் கூப்பிடுங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு லைவ் முடிச்சு விட்டுருவேன், நான் முடிச்சு விட முடியும் உங்க ஈவேராவை. அந்த அளவுக்கு வீக்கான ஆளு நான். அந்த அளவுக்கு வாதத்தில் சிறந்தவன் நான் சொல்ல வரல, ஓட்டாது. இதான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நாங்க இல்ல, நம்ம யாரு வேணாலும் போய் உடச்சு விட்டுலாம். அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் எகென்ஸ்டா கிடக்கு அதுக்கு. ஸோ அதனால அந்த இதை மூட்டையை தூக்கி கொண்டு இப்போ அங்க திராவிட கூடன்ல போட்டுட்டு புதுசா ஏதாவது அரசியல் பண்றதுனா பண்ணுங்க. இல்ல திராவிட அரசியல் தான் பண்றதா இருந்தா ஒண்ணு பண்ணுங்க. அங்க போயிட்டு நம்ம உதயநிதி அவர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பேசி ஏதாவது டீலை போட்டுட்டு கமலை பத்தி விட்டு உங்களை உட்கார வச்சிருவாங்க. அப்படியே ஏதாவது அமைச்சர் பதவி வாங்கிட்டு போங்க. இதுதான் நடக்கும். இப்போ ஆல்ரெடி அப்படிதான் நடக்க போகுது. வந்து பிரசாந்த் கிஷோர் யாருக்கு வேலை பார்க்கறாருன்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. டிஎம்கே தான் தனியா ஒரு டீம் ஃபார்மா இருக்க பதிலா இவர அறிவிச்சுட்டு போறாரு மனுஷன், தனியா தான் நிப்பாரு, விஜயன்ட்டு போறாரு. அவரை நம்பி நீங்க தனியால நின்னீங்கன்னு வைங்க, வாக்குகள் வரும், 10% வாக்குகள் வரும், திமுக தான் ஜெயிக்கும், முடிச்சு விட்டுருவாங்க. திமுகக்கு எதிராக உண்மையாவே அரசியல் பண்ணீங்கன்னா நீங்க தனியால நிக்கவே கூடாது. அப்படி தனியா நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க திமுகக்காக தான் அரசியல் பண்றதா இருக்கும். அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை நாங்க மக்கள் புரிஞ்சுக்கலாம், நாங்க தட்டி எழுப்பி சொல்லிட்டு வந்துருவோம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் காலம் தான் முடிவு பண்ணும். ஈவேராவை தூக்கிட்டு விஜய் வரும் பட்சத்தில் விஜய் இருக்கிறதுல வீக்கஸ்ட் கேண்டிடேட்டா மாறுவார். இதுதான் கருத்து. ஓகே, அடுத்த அறிக்கைக்காக காத்திருப்போம். மிக்க நன்றி. பாருங்க. நன்றி.